என்னோட புது மாய்ஸ்சரைசர் எமோலின் மாய்ஸ்சரைசரை தான் போட்டுட்டு இன்றைக்கி நான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். எங்கே போக போகிறோம் அப்படின்னா ஷாப்பிங் தான். ஃபஸ்ட்டு ட்ரெஸ் வாங்க போகிறோம், அதுக்கப்புறம் நகை கடைக்கு போக போகிறோம், அதுக்கப்புறமா ஃபேன்சி ஸ்டோர் போக போகிறோம். இன்றைக்கி நிறைய ஊர் சுற்ற போகிறோம் ஃபேமிலியோட. அதுக்காக தான் நான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். என்னோடய புது மாய்ஸ்சரைசர் வந்து கொஞ்ச நாளாக ஒரு 1 வீக்காக போட்டுக்கிட்டு இருக்கேன். அது எனக்கு பிடிச்சிருக்கு. பார்க்கலாம் ஒரு மாதத்துக்கு அப்புறம் எப்படி சேஞ்சஸ் தெரியுது அப்படின்னு. இன்றைக்கி வந்து மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு காம்பேக்ட் போட்டுட்டு நான் கிளம்பிக்கிட்டு இருந்தேன். இப்போ கொஞ்ச நாளாக வந்து எனக்கு மஸ்காரா ஐலைனர் போடுறத விட வெறும் காஜல் கண்மை மட்டும் போட்டு போக ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ கொஞ்ச நாளாக இந்த காஜல் மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. அதனால் இன்றைக்கி வந்து காம்பேக்ட் போட்டுட்டு மஸ்காரா ஐலைனர் எதுவுமே யூஸ் பண்ணாமல் வெறும் காஜல் மட்டும் போட்டுட்டு கிளம்பிக்கிட்டு இருந்தேன். இப்போ நான் போட்டிருக்க இந்த ட்ரெஸ் வந்து ஒரு ப்ளூ கலர் ஷேடில் இருக்கும். இந்த ட்ரெஸ் வந்து ஆன்லைனில் தான் வாங்கினேன். 500 ரேஞ்சில் வாங்கினேன். இது காட்டன் கிடையாது, காட்டன் மிக்ஸ்டு அப்படின்னு போட்டிருந்தாங்க. நம்ம வந்து ஒரு சிம்பிளாக ஒரு அவுட்டிங்க்கு போட்டு போகலாம், அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியோடு இருந்துச்சு. கேர்ள்ஸ்க்கு வெளியே போகிறது அப்படின்னாவே ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சோம். அது மட்டும் இல்லாமல் ஷாப்பிங் இந்த மாதிரி நகை கடைக்கு துணி கடைக்கு போகிறதுனாவே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிரும். நானும் அப்படி தான் வெளியே போகிறதுனாவே எக்ஸைட்மெண்ட் ஆயிடுவேன். அதே மாதிரி இன்றைக்கி ட்ரெஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னது ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு ஷாப்பிங் போன இடத்துல வந்து எனக்கு கலெக்ஷன் அவ்வளோவா பிடிக்கல. கொஞ்சம் டைம் தான் இருந்ததுனால அவசரமாக போய் ஷாப்பிங் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் டைம் எடுத்து நான் கிளம்பி ஷாப்பிங் பண்ண போகலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். கிளம்புறப்பவே தம்பி வந்து தூங்கிட்டான். அவன் தூங்கினது ரொம்ப நல்லதாக போச்சு. ஏன்னா கடையில் போய் அவன் பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும், நம்மளை கலெக்ஷன் பார்க்க விட மாட்டான். அதனால் அவன் தூங்குறப்பவே கிளம்பிட்டோம். ஆட்டோவில் போய் நாங்கள் இறங்கின கடை எது அப்படின்னா தேனி ஆனந்தம் தான். தேனி ஆனந்தம் தான் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குது. ஏன்னா சீக்கிரமாக போயிட்டு மற்ற கடைக்கெல்லாம் போகணும், நகை கடைக்கு போகணும், ஃபேன்சி ஸ்டோர் போகணும். எதுக்காக இன்றைக்கி இந்த ஷாப்பிங் அப்படின்னா ஹஸ்பண்டுக்கும் தம்பிக்கும் பர்த்டே வருது, அதுக்காக ஷாப்பிங். நகை கடைக்கு வந்து என்னோடய நாத்தனாருக்கு இந்த மாதம் கல்யாணம், அதுக்காக தான் நகை கடைக்கு போகிறோம். நல்ல வேளை தம்பி தூங்கிட்டான். ஏன்னா இந்த பொம்மையெல்லாம் பார்த்துட்டு பொம்மை வேணும் அப்படின்னு அடம் பிடிக்க ஆரம்பிச்சிருவான். நாங்கள் ஸ்டார்டிங்கில் என்ன ஆஃபர் இருக்குது, ஆடி ஆஃபர் வேறு போயிட்டுருக்கு, அதனால் கலெக்ஷன்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். சைடு ஓப்பன் டாப் வந்து 199க்கு இருந்துச்சு. அதை விட கொஞ்சம் பெட்டர் குவாலிட்டி வந்து 499க்கு லாங் டாப் வந்து இருந்துச்சு. சைடு ஓப்பன் டாப் வந்து இருந்துச்சு, லாங் குர்த்தி. அதுக்கப்புறமா ஒரு லெஹங்காலாம் என்ன ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்துட்டோம். நான் இன்றைக்கி கடைக்கு வரும்போது கண்டிப்பாக கோஆட் செட் மட்டும் எடுக்கவே கூடாது அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்தேன். ஏன்னா என்கிட்ட ஏற்கனவே நிறைய இருக்குது. கோஆட் செட்ஸ் வந்து அதிகமாக சேர்க்க ஆரம்பிச்சிட்டு அந்த கலெக்ஷன், அதனால் கண்டிப்பாக எடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி வந்தேன். அங்கே வந்து நான் பார்த்த கோஆட் செட்ஸ் வந்து ஓரளவுக்கு ஓகேவாக இருந்துச்சு. எனக்கு வந்து நான் எப்போவுமே கோஆட் செட் வாங்கி டிஃப்ரெண்ட் கலெக்ஷனாக ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ இந்த வீடியோவில் பார்க்குற இந்த பர்பிள் கலர் குவாட்ஸ் வந்து 800 அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆனால் அந்த 800க்கு எனக்கு ஒர்த்தா அப்படின்னு தெரியல. ஏன்னா குவாலிட்டி வந்து துணியோட கிளாத் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக தான் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு காட்டன் மாதிரி தெரிஞ்சாலும் அது காட்டன் மாதிரி இல்லை. கையில் தொட்டு பார்க்குறப்போ அது முன்னாடி கொடுத்துருக்க அந்த மிரர் ஒர்க்குக்கு மட்டும்தான் அந்த ப்ரைஸா அப்படின்னு தோணுச்சு. ப்ரைஸுக்கு ஏற்ற குவாலிட்டி அதில் இல்லையோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால் கலர் மட்டும்தான் நல்லாயிருக்கு. துணியோட குவாலிட்டி வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்கலை. மற்ற அந்த பக்கத்தில் இருந்த கிளாத்தை விட பர்பிள் கலரை விட இந்த கிளாத் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கலருமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டியாக இருந்துச்சு. பர்பிள் கலர் வந்து கலர் மட்டும் தான் நல்லா இருந்துச்சு. ஆனால் இந்த ஷேட் வந்து இந்த ஒரு சாண்டில் கலர் வித் ஆரஞ்சு மெரூன் மாதிரி மிக்ஸ்டான மாதிரி ஒரு குவாட் செட்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கிளாத்தும் நல்லா இருந்துச்சு, ப்ரைஸுக்கு ஏற்ற குவாலிட்டியாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் குவாட்ஸ் வேணாம் அப்படின்னு நான் என்னோடய மற்ற ஷார்ட் குர்த்தி பக்கம் போயிடலாம் அப்படின்னு போயிட்டேன். இந்த ஷார்ட் குர்த்தி வந்து ஒரு 400 ரேஞ்சில் இருந்துச்சு. ஒரு சிம்பிளான நீட்டான ஒரு காட்டன் குர்த்தி, ஜீன்ஸ்க்கு போட்டுக்கலாம், மற்ற நம்ம வந்து ஸ்ட்ரைட் கட் பேண்ட்டுக்கு போட்டுக்கலாம். இந்த வெயில் காலத்துக்கு சம்மருக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இந்த ஆடி ஆஃபர்லாம் இருக்கிறனாலையா என்னன்னு தெரியல, குவாலிட்டியெல்லாம் கொஞ்சம் எனக்கு கம்மியாக இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. நம்ம தேடி தேடி வந்து நல்ல ட்ரெஸ் நல்ல துணி வந்து தேடி தேடி எடுக்கணுமோ அப்படின்னு தோணுச்சு எனக்கு. அதுக்கப்புறமா ஒரு ஷார்ட் குர்த்தி பார்த்தோம். இது பார்த்ததுக்கு நல்லா இருந்துச்சு. ஆனால் அது ப்ரைஸை பார்த்தா
1610 போட்டிருந்தாங்க. அப்படியே அத அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். ப்ரைஸுக்கு ஏத்த ஒரு குவாலிட்டி இருக்குமோ அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த டாப் வந்து இவ்வளோ ப்ரைஸில் எனக்கு வேணாம் அப்படின்னு, ஒரு ஷார்ட் குர்த்திக்கு இவ்வளோ ப்ரைஸ் எனக்கு வேணாம், நான் எடுக்கல அப்படின்னு வச்சுட்டு வந்துட்டேன். கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பார்க்க. அதுக்கப்புறமா என்னோடது வேணாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு என்னோடய ஹஸ்பண்ட்க்கு தான் நான் கலெக்ஷன்லாம் பார்க்க போனோம். ஹஸ்பண்ட்க்கு பார்க்க போகிற வரைக்குமே தம்பி வந்து நல்லா தூங்கிட்டு இருந்தான். நாங்கள் கலெக்ஷன்லாம் பார்க்க போகிற வரைக்கும். அதனால் ஓரளவுக்கு ஃப்ரீயாக நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்பா கூடயே நல்லா தூங்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தான். அவர் தான் தூக்கிட்டு இருந்தார். நான் வந்து ரொம்ப நேரம் அலைய முடியல அப்படின்னு உட்காந்துட்டேன். அவனை கொஞ்சம் நேரம் தூக்கிட்டு நடந்ததுமே உட்காந்துட்டேன். அவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருந்தவன் அவங்க அப்பாவுக்கு போய் சட்டை எடுத்து பார்த்த கொஞ்ச நேரத்துலேயே எந்திரிச்சிட்டான். அவங்க அப்பா அவன் செலக்ட் பண்ண ட்ரெஸ் தான் பர்த்டேக்கு எடுத்திருக்காங்க. சீரியஸாக அவன் தான் அவங்க அப்பாவுக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணான். ஒரு ஷர்ட் ஒன்று எடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு குர்த்தா ஒன்று செலக்ட் பண்ணார் பர்த்டேக்கு. அது என்ன குர்த்தா அப்படின்னு பர்த்டே விலாகில் நம்ம பார்க்கலாம். அவன் வந்து அவனோட ட்ரெஸ் செலக்ட் பண்ணிவிட்டு அவங்க அப்பாவுக்கும் அவன் ட்ரெஸ் செலக்ட் பண்ணுற அளவுக்கு வந்துட்டான். இப்போல்லாம் நான் எங்கே வெளியே போனாலும் அம்மா இந்த ட்ரெஸ் போடுமா, அம்மா இந்த ட்ரெஸ் போடு அப்படின்னு அவன் தான் எனக்கு எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கான். அந்த அளவுக்கு வளர்ந்துட்டார். அதுக்கப்புறமா ஒரு ரெட் கலர் டெடியை வந்து தூரத்தில் இருந்து பார்த்துட்டான் எப்படியோ. இந்த மாதிரி டெடி வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் எங்கே போனாலும் டெடி பியர் வாங்கிடலாம், டெடி பொம்மை வாங்கிடலாம் அப்படின்னு வாங்க ஆரம்பிச்சிடுறான். ஆனால் எப்படியும் அதை ஒரு வாரத்துக்கு தான் வச்சிடுறான். அதுக்கப்புறம் தூக்கி போட்டுறான். அதனால் எதுக்கு வேஸ்ட்டாக அப்படின்ட்டு வாங்கலான்னா பார்க்க சூப்பராக இருந்துச்சு. ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அடுத்ததாக ஷாப்பிங்க்கு கிளம்பிட்டோம் ஆட்டோவில். எங்கே அப்படின்னா நகை கடைக்கு தான். நகை கடைக்கு போகிறதுனா அப்படின்னாவே ரொம்ப ஹாப்பியாயிரும். நம்ம வாங்குகிறோமோ இல்லையோ, நகை விற்கிற விலைக்கு வாங்குகிறோமோ இல்லையோ, போய் நகையை பார்த்தா போதும், கையில் எடுத்து பார்த்தா போதும், அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் இருக்குது இப்போ இருக்கிற நகை கடையில். நகையெல்லாம் அந்த அளவில் விற்கிது. சரின்ட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ரிங் தான் பார்க்க போனோம். ரிங்க்கு வந்து தனி செக்ஷன் வந்து வச்சுருந்தாங்க. 1 கிராமில் இருந்து ரிங் ஸ்டார்ட் ஆச்சு. நிறைய கலெக்ஷன் வந்து நிறைய இருந்துச்சு. அங்கே வந்து ஒவ்வொரு அவங்களுடைய பிறந்த மாதத்துக்கு ஏற்ற மாதிரி அதிர்ஷ்ட கற்கள் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. இந்த கலரில் போடலாம் ரிங் அப்படின்னு நிறைய கலெக்ஷன் பார்த்துக்கிட்டு இருந்தோம். பரவாயில்ல, அங்கே வந்து அந்த கடையில் நிறைய கலெக்ஷன் இருந்துச்சு. ஒவ்வொரு ரிங்காக எடுத்து போட்டு பார்த்துட்டு செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தான். ஆனால் நகை கடையில் வந்து தம்பி என்னையை செலக்ட் பண்ணவே விடலை. நிறைய கலெக்ஷன் பார்க்க முடியலை. அதனால் சீக்கிரமே கிளம்பிட்டோம். நகை கடையில் கொஞ்சம் வாங்கினதுக்கப்புறமா ரிங்ஸ் மற்றதெல்லாம் வாங்கினதுக்கப்புறமா நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்பி எங்கே போனோம் அப்படின்னா ஃபேன்சி ஸ்டோர் தான் போனோம். ஏன்னா ஃபேன்சி ஸ்டோரில் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியிருந்துச்சு. அதனால் அங்கே போயிட்டோம். இன்றைக்கி எதுக்கு கூட்டமாக இருந்துச்சு அப்படின்னே தெரியல. நார்மலாகவே இந்த ஏரியாவில் ரொம்ப கூட்டம் இருக்கும், டிராஃபிக்காக இருக்கும். அதெல்லாம் தாண்டி நாங்கள் ஒரு வழியாக கடைக்குள்ளே வந்துட்டோம். எனக்கு வந்து பொட்டு கலெக்ஷன் ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு சைஸ்லேயும் சின்ன பொட்டு, பெரிய சைஸில் கோபுர பொட்டு, இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் வாங்கி வச்சுக்குவேன். கடையில் இருக்க எல்லாமே நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். எல்லா கலெக்ஷனும் நல்லா இருந்துச்சு. கிளிப்பு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் எங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் சீர்தட்டு வைக்கிறதுக்கு நம்ம தனித்தனியாக பவுடர், சீப்பு இந்த மாதிரி தட்டில் வைக்கிறதுக்கு வாங்க தேவையில்லை. அது செட்டாக போட்டு ஒரு கிஃப்ட் மாதிரி பேம்பர் பண்ணியிருந்தாங்க. அது பார்க்க சூப்பராக இருந்துச்சு. எல்லா கலெக்ஷனும் நாங்கள் எங்களுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு எங்களோட ஷாப்பிங் டே முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம்.